சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பாசி பருப்பும் இட்லி அரிசியும் வச்சு தான் உங்களுக்கு 3 விதமான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு காட்ட போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாவை ஆட்டிட்டு 3 விதமாக நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னா, இட்லி, அதுக்கப்புறம் நம்ம ஆப்பச்சட்டியில் வச்சு அப்படியே ஊத்தாப்பம் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை. இந்த 3மே நான் உங்களுக்கு இந்த ஒரு மாவை வச்சு செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் வந்து இந்த ஒரு மாவை ஆட்டி வச்சுட்டு 3 நாளைக்கு 3 விதமான டிஃபன் உங்கள் பசங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்களும் செய்முறை விளக்கங்களும் ammasamayal.recipes.comல நீங்கள் போய் கிளிக் பண்ணி போய் பாருங்கள். கீழே அதோட லிங்க் கொடுக்குறேன். பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா நான் 2 அழகு சின்ன டம்ளரில் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராம் கணக்கு பார்த்திங்கன்னா 350 கிராம் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இட்லி அரிசி 1 டம்ளர் போட்டிருக்கேன். இதுவுமே நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். முதல்ல நம்ம இதில் கொழுக்கட்டை செய்கிறேன். அதனால் இப்போ பாசிப்பருப்பு வந்து ஒரு 1.5 கப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு இந்த கப்பில் சின்ன கப்பில் அரிசி சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை வந்து நான் கொருன்னு அரைச்சி எடுக்க போகிறேன். இந்த அளவுக்கு கொருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இங்கே இருக்கட்டும். இப்போ ஜாரில் மீதி இருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பையே சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா வடிச்சிருங்க. 1 கப் அளவு தயிர் வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துடலாம். இதில் முதல் நம்ம கொருன்னு அரைச்சோம். இதை அதை விட இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மாவை வந்து நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மாவுலேயே நீங்கள் தோசையும் ஊற்றலாம். தோசை ஊற்றுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நைஸாக வந்து அரைச்சிக்கணும். இப்போ நான் உடனே இட்லி ஊற்ற போகிறேன். அதனால் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் பேக்கிங் சோடா போடாமன்னா ஒரு 1 ஹவர் அப்படியே வெளியே வச்சுருங்க. வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் இதில் வந்து நறுக்கி வச்சுருக்க சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு திருவின தேங்காய். இந்த கொருன்னு அரைச்சி வச்சுருக்க இந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டு இதை கீழே இறக்கி நல்லா ஆற விட்டுறலாம். நம்ம எல்லார் வீட்லையுமே ஆப்பக்கடாய் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆப்பக்கடாயில் ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. இப்போ நெய் நல்லா காஞ்ச உடனே இந்த மாதிரி 2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் தீ வந்து குறைச்சி வச்சுக்கலாம். இது சிம்லேயே தான் வேகணும். இப்போ இந்த மாதிரி கம்மியான தீயில் வச்சு இப்படி பொறுமையாக நல்லா வேக விடணும். நல்லா 2 கரண்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு திருப்பறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா நமக்கு காராப்பம் மாதிரியே இருக்கும். இப்போ வந்து நம்ம மூட வேணாம், அப்படியே பொறுமையாக வேகட்டும். பாருங்கள், அழகாக 2 பக்கமும் நல்லா சவச்சவன்னு செவந்து எப்படி இருக்குது பாருங்கள். இதை நல்லா நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்து இங்கே வச்சிடலாம். இதை நீங்கள் சின்னதாக கூட ஊற்றிக்கலாம், இல்லை பெருசாக ஊற்றி கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார சட்னி நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து இட்லி குண்டான் வச்சு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி லைட்டாக சூடான உடனே நம்ம வந்து இந்த தட்டில் இட்லி ஊற்றிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து திட்டமாக இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. இது நீங்கள் இந்த மாவு அரைச்ச உடனே கூட நீங்கள் தோசை ஊற்றிடலாம். அதுக்கு மேலே இந்த தட்டு வச்சுட்டு நாங்கள் இந்த மாவு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, இதை அப்படியே நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரவுண்டாக பிடிக்கும் அப்படின்னா ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு
கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா வந்து இந்த கொழுக்கட்டை சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம இட்லி ஊற்றி வச்சோம், அதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம கடையிலெல்லாமே எப்பவுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அந்த மாதிரி ஒரு மாவாட்டி நம்ம 3 ரெசிபி பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா கார அப்பம் மாதிரியும் இட்லி, அதுக்கப்புறம் கொழுக்கட்டை. இந்த மாதிரி இந்த மாவாட்டி வச்சுட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிட்ற குழந்தைங்க அப்படின்னா ஆயில் ஊற்றி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரி, வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவிச்சு கொடுத்துடலாம். நம்ம கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.